ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, மண்பானையில பொங்கலை ஏன் சமைக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொங்கலை பொதுவா மண்பானையில தான் சமைக்கணும். அதுதான் தமிழர்களோட தொன்று தொட்டு வரும் பழக்கம். ஆனா இன்னைக்கு நகரத்துல பொங்கல் அப்போ குக்கர்ல சமைச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்றைய சூழ்நிலையில வருங்கால தலைமுறையினருக்கு மண்பானையில ஏன் பொங்கலை சமைக்கிறோம் அப்படின்னு கற்றுத்தர வேண்டிய நேரம் தான் இது. ஆம், மண்பானையில தான் பொங்கலை சமைக்கணும். அப்படி சமைக்கிறனால மண்பானையின் நுண்துளைகள் வழியாக நீராவையும் காற்றும் உணவின் மீது சீராவும் மெதுவாகவும் பரவும். இதனால என்ன பயன் கிடைக்கும்னா, சுத்தம் செய்யப்படாத அரிசியா இருந்தாலும் சரி, சுத்தம் செய்யப்படாத காய்கறிகளா இருந்தாலும் மண்பானையில சமைக்கிறப்போ கிருமிகள் அழிஞ்சிரும். அடுப்பை விட்டு இறக்குனாலும் சூடு ஆறாம அதோட தன்மையை கெடாம பாதுகாக்கிறது மண்பானையோட குணம். அது மட்டும் இல்லாம உணவோட சத்துக்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கப்பட்டு எளிதா செரிமானம் ஆகுறதுக்கும் உடலுக்கு தரக்கூடிய எல்லா பலத்தையும் மண்பானை நமக்கு தரும். பொங்கல் அன்னைக்கு இயற்கையை வணங்குறது தான் முறையாகும். மண்பானைன்றது இயற்கை தந்த வரம் தான். அதுக்கு மனிதன் தான் உருவம் கொடுக்கறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால மண்பானையில வச்சு பொங்கலை இயற்கையா வழிபடுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.